நீங்க எந்த ஊர் ரசிகனுக்கும் பகுத்தறிவோடலாம் அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு தேவை அந்த கூட்டத்துக்குள்ள போய் அந்த தரிசனம் தான் அவனுக்கு. அதனால நடிகர்களை பார்க்க வருகிற கூட்டத்துக்கு ஒரு பகுத்தறிவு இருக்காது. கரூர் சம்பவத்துக்கு நீதான் பொறுப்பாளி. அப்படி இருக்க போய் தானே உன்னை சிபிஐ கூப்பிடுது. சிபிஐ நீ குற்றம் சாட்டியது போல இவரு செந்தில் பாலாஜி மேலையா குற்றச்சாட்டை வச்சுட்டு அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்போ மக்களுடைய பிரச்சனையில் உள்ள நின்னு அவர்களுக்காக புலம்பியது உண்டா? நீ கிளிசரனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊத்திட்டு நடிக்கிற நடிகன் நீ. அந்த நடிப்பை இன்னைக்கு பிரிப்பரேஷனோட வந்திருக்கிற. நான் அளப்புறேன் இன்னைக்கு. சென்சிட்டிவான சென்டிமென்ட். இவ்வளவு பணத்தையும் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அரசை குறித்து உனக்கு ஒரு அக்கறையும் இல்லை. இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது, அப்படிப்பட்ட பாஜகவை குறித்து ஒன்றுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ பாஜகவின் நண்பன் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடகவியலாளர் திரு சங்கரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா வழக்கம் போலன்னு சொல்லணும் இந்த வார்த்தைய. ஏன்னா விஜய் எப்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டாருங்கிறது முதற்கொண்டு இன்னைக்கு விஜய்லே மறுபடியும் ஊடகம் முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். வழக்கம் போலவே சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம போறது, கூட்டத்தை தள்ளுமுறை ஏற்படுறது, இந்த ஸ்கூட்டர் டெஸ்ட் வழக்கம் போல் நிகழ்ந்திருக்கிறது. வேறு எதுவும் சம்பவம் இருக்கிறதா என்று போக போக இது கொஞ்ச நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கிடையில அரசியலாக அவர் பேசியிருப்பதை முதல்ல கருத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அது என்ன சார் புதுசா பூச்சாண்டி ஆடுறீங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தேர்தல் சொல்றீங்க. இது என்ன டெல்லியில நிக்க போறீங்களா? இதுக்கு அதுக்கு ஏன் முடிச்சு போறீங்க? முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்குமே இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச துவங்கிருக்காரு விஜய். முதல் கட்டமா எப்படி பாருங்க? இல்ல இது விஜய் அவர்கிட்ட கண்டென்ட்டே இல்ல, பேசுறதுக்கு அவர்கிட்ட பொருளே இல்லை. நீங்க ஷார்ப்பான குறிப்பான பிரச்சனைகளை குறித்து முன்வைக்கணும். தமிழ்நாட்டின் பிரச்சனை என்னென்னலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க ஒருவேளை கரண்ட் பில்லு ஏற்றப்பட்டதோ அல்லது வேலையில்லா திண்டாட்டம் அல்லது 100 நாள் வேலை திட்டம் இந்த மாதிரியான நெருக்கடி இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதற்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத சரியா சொல்லணும். வரி பகிர்வில் எவ்வளவு ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வு எவ்வளவு குறைவாக கொடுக்கப்படுகிறது, இதையெல்லாம் பேசணும். இதை பேசுனீங்கன்னா அது அப்படி இப்படி சுத்தி மறுபடியும் அது ஒன்றியத்தில் போய் தான் நிற்கும். அந்த வண்டி அந்த உலகாப்படி எங்க சுத்தம்னா கடைசியில போய் கரெக்டா மோடி அமித்ஷாவின் வீட்டுக்குள்ளதான் போய் முடியும். சரிங்களா? அதனால இது மோடி அமித்ஷா மற்றும் RSS பாஜக இவர்களின் கூட்டுச்சதி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர்கள் மட்டும்தான் காரணம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இவ்வளவு நெருக்கடி இருக்குது. அப்ப விஜய் பேசுகிறது என்ன பேசுறாரு அப்படின்னா அவர் அரசியல் பேசல, அவர் கதை பேசுறாரு. அவர் கதை சொன்னார். அந்த கதை நாம் உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்துச்சு. உண்மையிலே விஜய்க்கு பாராட்டு தான். இது எனக்கு தெரிந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் ஒரு படத்துல நடிக்க போறாரு. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல காளமாடு, பொங்கல், விவசாயம் இதெல்லாம் வச்சு ஒரு தடபுடலாம் இருக்கும் போது மீசையை முறுக்கிட்டு பிகில் படத்துல எப்படி வருவாப்லையோ அதே மாதிரி காளை மாட்டோடு ஒரு ஒரு கிராமத்து இளைஞனாக விஜய் தோன்றுகிறார். அந்த இதுல ஒரு காளை மாடு சீன் இருக்குது. அந்த சீனை ஒரு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இது அருமையா இருக்குதே, இந்த சீனை நாம படத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இந்த மேடையில வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் இல்லாததுனால இந்த சீனை தூக்கி அப்படியே வச்சுட்டு அந்த சின்ன பையன் நான் இல்ல தாவேக்கா. ஏன் அப்படின்னா விஜய் கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தாவேக்கா இருக்கும். விஜய் படத்துல இருப்பாரு. சரிங்களா? தேர்தலுக்கு அப்புறம் படம் நடிக்க போறாரு. அந்த படத்துல விஜய் இருப்பாரு. ஒரு சபார்டினேட்டா ஒரு சின்ன துணை கழகமாக ஒரு எப்படி மக்கள் இயக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இயக்கமாக அது இருக்கும். அதை புஷி ஆனந்த் பாத்துக்கிடுவாரு. அதனால தாவேக்கா
அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அதுல முடிச்சிருக்காரு. மத்தபடி இந்த பேச்சில் சிறப்பாக பேசுவதற்கு ஒன்று கருத்து. ஓகே, நீங்க சொல்றீங்க. ஆனா திரும்ப கரூர் சம்பவத்தை அவர் ஞாபகப்படுத்திருக்காரு. நண்பருங்கிறீங்க, அரசியல் யார் எதிரில்ங்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் கரூர் சம்பவத்துல ஏன் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்கா. உண்மையை இப்ப சிபிஐ விசாரணை இவருக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்ப திமுக செய்த சூழ்ச்சிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை இருக்காரு இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, காவல்துறை என்னன்னு சொல்லுவாங்க, காவல்துறை உங்கள் நண்பன், கரெக்டா? காவல்துறை என் நண்பன் தானே. இப்ப நண்பன் தான் அது சொல்லுது. நீங்க இன்னும் கூடுதலா வந்து பாண்டிச்சேரி காவல்துறை ரொம்ப சிறப்பாவே புகழ்ந்தீங்க, அருமையா வேலை செஞ்சாங்க. யாரு? பாஜக, ரங்கசாமி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சது. ஆனா அந்த ஈசா சிங் அந்த அம்மா வந்து ஆரம்பத்துல சிரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க பண்ற அட்ராசிட்டியை பார்த்தோம்னு என்ன சொன்னாங்க? டேய், 41 பேரை கொண்டிருக்கீங்க, ஒழுங்கா இருந்துக்கங்க, ஒழுங்கா சத்தம் இல்லாம போ, ரிசிப்ட் வச்சிருக்கியா, அது டோக்கன் வச்சிருக்கியா, மத்தவெல்லாம் வெளியில ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி கடுமையா திட்டினாங்க. நான் என்ன சொல்றேன், காவல்துறை நண்பன் தானே சொன்னுச்சு, ஈசா சிங் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏங்க, என் நண்பே, என் தோழி நீங்க, என் நண்பர் நீங்க, எங்க ஆட்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் நான் வந்து 41 பேர் நாங்க தான் கொண்டாந்து பேசிட்டு இருக்கீங்க, சொல்ல வேண்டியதானே? நீ மேடையில் ஏறின்னு பேசுற. இந்த இந்த காவல்துறை ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சதுங்க. அப்போ பாஜக அது கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு, அது வச்சிருக்கிற காவல்துறை, அது செருப்ப கழட்டி அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிடுவேன். அது வந்து மேல இருந்து எனக்கு நிதி தராது, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அது பட்ஜெட்ல எனக்காக ஒரு சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காது, அதை பத்தி எனக்கு ஒரு துளியும் அக்கறை இல்ல. இந்த மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் இந்த பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க. 50%, 51% நிதி பகிர்வை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அது 16வது நிதி கமிஷன் முடிய தாண்டியும் உங்களுக்கு 41% தாயா, இதுக்கு மேல கூட்ட மாட்டான்னு சொல்லியாச்சு. கூடுதலாக நிதி சுமையை ஏத்துறாங்க. இந்த அது என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும். யோ, அவன் 150 நாள் 125 நாளா நாங்க உயர்த்திட்டோம்னு சொல்லிட்டு நிதியை குறைச்சிட்டாப்ல. 100% முழுவதுமாக பிரதம மந்திரிங்கிற அவர்களில இருந்து வந்த பணத்தை வந்து கம்மி பண்ணிட்டு 60% நாங்க கொடுங்க, 40% ஓன் தலைவில கட்டு. எத்தனைக்கு தான் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கு காசு கொடுக்கல, ஜல்ஜீவன் திட்டம், வீட்டு வீட்டுக்கு குடிநீர் ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல கொடுத்து முடிச்சாச்சு. இது போக நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு நெல்லியையோ அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு தண்ணி பைப்ல கொண்டு வந்து ஒரு மீட்டரையோ பொருத்திட்டு மோடி பாருங்க தண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துறது. இதை கூட செய்வதற்கு பணம், பெரும் பணம், 3112 கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 3500 கோடி ரூபாய் கல்விக்கு கொடுக்கல. இவ்வளவு பணத்தையும் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அரசை குறித்து உனக்கு ஒரு அக்கறையும் இல்லை. இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது, அப்படிப்பட்ட பாஜகவை குறித்து ஒன்றுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ பாஜகவின் நண்பன் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏங்க, அந்த ஊர் காவல்துறை உனக்கு நெருக்கடி கொடுக்கலையா? உனக்கு இவ்வளவுதான் கூட்டம் கூட்டணும், 5000த்துக்கு மேல ஆட்களை கூட்டக்கூடாதுன்னு சொல்லலையா? அவர்கள் வந்து உனக்கு வந்து நாம்ஸ், அதாவது சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் வகுக்கலையா? அப்போ பாஜகவை நீ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யற ஒண்ணு. இன்னொன்னு, நீ கரூர் சம்பவத்துக்கு நீ தான் பொறுப்பாளி. அப்படி இருக்க போய் தானே உன்னை சிபிஐ கூப்பிடுது. சிபிஐ நீ குற்றம் சாட்டியது போல இவரு செந்தில் பாலாஜி மேலையா குற்றச்சாட்டை வச்சுட்டு அவரை கூப்பிட்டு விசாரிச்சுதான் உன்னுடைய வாகனத்தை பரிசோதிக்குது, நீ போன இடத்துல எல்லாரையும் பரிசோதிக்குது, உன்னுடைய கட்சியை சேர்ந்த மதியழகனைத்தான் கூப்பிட்டு பேசுது. சரிங்களா? உன் கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த், நிர்மல் குமார், உன் கட்சியை சேர்ந்த ஆதவர் சொன்னா நீங்க தானே போய் சிபிஐல வாக்குமூலங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அப்போ குற்றவாளிகள் நீங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தா நான் தொடங்குது. எந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டினீங்க? இவ்வளவு கூட்டத்துக்கு யார் யார் எப்போதை அறிவிப்பு கொடுத்தீங்க? எல்லாம் ஓண்ட தானே கூப்பிட்டாங்க, கேட்டாங்க. இத முதலமைச்சர் சொல்லித்தான் மக்களுக்கு தெரியணுமா? மக்களுக்கு தான் தெரியுமாடா, மக்களுக்கு தான் தெரியுமே. அப்ப முதலமைச்சர் உனக்கு நண்பனாக இருக்க போய் தான் உன்னை எஃப்ஐஆர்ல உன் பேரை சேர்க்கல. உன்னுடைய நீ நண்பன் உன்னை நீ நினைச்சுக்கிட்டாலும் சரி அல்லது சொன்னாலும் சரி, உன்னை ஒடுக்குவதற்கு, உன்னை புதுக்குவதனால் தான் நீ வந்து பாஜகவை பேச மாட்டேங்கிற.
உன்னுடைய படம் வர்றதுக்கு வழியே இல்லாம இருக்குது. அடுத்த நிமிஷமே அவர் வந்து ட்விட்டு போடுறாரு, இது தமிழ்நாட்டின் உரிமை, திரைப்படங்களை ஒடுக்குவதுங்கிறது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்றாரு. அவரு பராசக்தி படத்துக்கும் இருந்த நெருக்கடியும் சேர்த்து சொல்றாரு. இதை விட நட்பு எங்க வேணும்? அவர் நட்புங்கிறது என்னன்னா அரசியல் நாகரிகம் தான். என்ன, அவர் நாகரிகமா நடந்துகிட்டு, நீ சில்ற பயலா இருக்கிற. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஓகே. ஆனா அவர் இன்னைக்கு திடீர்னு மேல எல்லாம் அழுகிறாரு. அதாவது இது வந்து எனக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு வந்து சென்டிமெண்ட், ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அட்டாச்சு அப்படி சொல்லி டைட்டா உடனே கண் கலங்குறாரு. லஞ்சம் ஊழலுக்கும் மக்களுக்கும் தான், அதாவது திமுகவுக்கும் தான் இது வந்து போட்டியை தவிர வேற யாருக்கும் இல்ல. அதனால தீய சக்தி தூய சக்தி அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. திமுக தீய சக்தி, டிவிக தூய சக்தி திரும்ப வந்துருவாரு. ஏன் அழுகிறாரு? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு திரைப்படம், அதுல வந்து எமோஷனல் ஃபைட்டிங் சீன், அதாவது எதிரிக்கு சவால் விடுகிற ஒரு சீன், அப்புறம் காளையை அடக்குற ஒரு சீன், அப்புறம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே நடக்கும். அதுல ஒரு சென்டிமெண்ட், காலி சென்டிமெண்ட் மாதிரி ஒரு ஒரு பெண்கள் பாராட்டும் ஒரு படம் தான் என்ன இருக்கு, அதுல சென்டிமெண்ட் இருக்கணும்ல, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட். நான் என்ன கேக்குறேன், நீ அவ்வளவு சென்டிமெண்ட் உள்ள ஆளா இருந்தா உண்மையிலேயே கரூர்ல சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருக்கணும்ல. ஏங்க கண் முன்னால மக்கள் செத்து விழுதாங்க. அது சொல்லதப்போ நீ வந்து கவனிக்காம அந்த பிரச்சனை என்னன்னு கேட்காம உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற. அவன் மட்டுமா செத்தான்? நீ மலேசியாவில இது ஆடியோ ரிலீஸுக்கு போற, இங்க 2 பேர் சாய கிடந்தாங்க. அஜிதா மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், உங்களுடைய கட்சிக்காரர், அவர்கள் 2 பேரும் மருந்து குடிச்சிட்டாங்க. உங்க கட்சி நிர்வாக திறன் அப்படி, உன்னுடைய லட்சணம் அப்படி. இதையெல்லாம் நம்ம மக்கள் பார்க்க அப்படின்னு மறந்துட்டாங்களா? அப்போ மக்களுடைய பிரச்சனையில் உள்ள நின்னு அவர்களுக்காக புலம்பியது உண்டா? நீ கிளிசரனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊத்திட்டு நடிக்கிற நடிகன் நீ. அந்த நடிப்பை இன்னைக்கு பிரிப்பரேஷனோட வந்திருக்கிற. நான் அளப்புறேன் இன்னைக்கு. மோடி பாத்திருக்கீங்களா? மோடி ஒரு மகா நடிகர் தான். மோடி திரை நடிகர்கள் எல்லாம் மிஞ்சிருவாரு. அதற்கு டஃப் கொடுக்குறவர்கள் நீ நடிச்சிட்டு இருக்கிற. சரிங்களா? இது பக்காவான ஸ்கிரிப்டட், கையில ஸ்கிரிப்ட் இருக்கு. இன்னும் வேடிக்கை என்னன்னா, திரைப்படத்துல கட் ஷாட் உண்டுங்க, கட்டு கிடையாது. நீங்க மேடை நாடகங்கள்ல பாத்திருப்பீங்க, பக்கத்துல இன்னும் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு. இது லவ் சீனா இருந்தா உடனே அழுங்க டக்குன்னு, அம்மா பானு நான் உனக்காக தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இப்படி சொல்லுங்க அப்படி ஹீரோவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பக்கத்துல, அதாவது இந்த திரை இருக்கும், அந்த சைடு 2 பக்கம் திரை, ஒரு பக்கம் நீங்க மேடை நாடகம் நடத்துனீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படி சொல்லுவதற்கு இவர்கிட்ட கையில ஆள் இல்லை. காதுல ஏதாவது பிராம்ப்ட் வச்சிருந்தா இவரால பேச முடியும். அப்படிதான் நடக்கும். அப்படி இல்லைங்கிறதுனால அப்படியே ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு வசனங்களை வாசிக்கிறாரு. எவ்வளவு மோசம்! நான் என்ன சொல்றேன், ஒரு ஹிண்ட் வச்சுக்கோ. நீ எந்த ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதிக்கு தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. இப்ப நான் என்ன வேணாலும் பேசலாம். ஏன் ஸ்டாலினோ அல்லது கலைஞரே கூட ஏன் வந்து வார்த்தைகளை அளந்து பேசுறாங்க? ஏன் வந்து கட்டுப்பாடு இல்ல? வார்த்தைகள் தவறிவிடக்கூடாது. ஒரு மீனிங்க்கும், ஒரு ஃப்ரேஸ்க்கே கூட ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. ஓ, அப்ப இதுக்கு இன்னும் அர்த்தமான்னு கேட்பான். அதனால ஒரு ஒன்லைன் வச்சுக்கலாம். ஆனா ஸ்கிரிப்டாவே கையில வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் நீதான். ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தனை கையில வச்சுக்கிட்டு, இந்த லாட்டரி திருடன் ஒருத்தர் இருக்கானே, வளர்ந்து கட்டவன், அவன் சொல்றான், திருட்டு பய வாங்க முதல்வர் அவர்களே 1 to 1 போட்டு பார்ப்போம், முதல்ல துண்டு சீட்டு இல்லாம படிங்கன்னு இவருக்கு சொல்றான். அவரு பேச்சை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இப்ப கையில பேப்பர் வச்சிருக்கிறாரு. நீ மொத்த பேச்சையுமே பேப்பர்ல தான் வச்சிருக்கிற. பேச்சு மட்டும் இல்ல, இந்த இடத்தில் அழு, கண்ணீர் சிந்து அப்படின்னு எழுதி வச்சு அங்க வந்து எமோஷனல் பாஸ் இதெல்லாம் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு தற்குறிய கையில வச்சுக்கிட்டு நீ பேசுற, இவனுங்க பேசுறானுங்க. சோ இன்னொரு வேடிக்கை பாத்தீங்களா? அதாவது அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டு இங்க முக்கியமான கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். நீங்க இங்க போய் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அதிமுகவுக்கு செய்தி சொல்றாரு. டேய் கோமாளி, அதிமுகவும் நீ தாண்டா வர, அதிமுகவுக்கும் உனக்கும் தாண்டா சண்டையே. நீ அதிமுக தான் உன்னைய பேசுது, திமுக உன்னை ஒரு ஆளாவே மதிக்கல. செருப்பாகவும் செருப்பில் உள்ள ஒரு தூசியாகவும் கூட மதிக்கலாம். இவ்வளவு கத்தி இருக்க, இவ்வளவு சவடால் விட்டு இருக்கிற,
நீ கிட்னி திருட பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஒரு சின்ன பய அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அமைதியா இருக்கிறாப்புல ஸ்டாலின். ஆனா இது தெரிந்தும் வழி இல்லாமல் 2வது இடத்தை நீ பிடிக்கிறாய், அந்த 2வது இடத்தை காலி பண்றாங்கிற அந்த பயத்துல அந்த இடத்தையாவது பிடிச்சிடணும், அதாவது முதல் இடத்துல ஜெயிக்கணுங்கிறதுல குறைஞ்சபட்சம் 2வது இடத்தையாவது பிடிச்சிடணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக வந்து பதில் சொல்லுகிறார். அப்போ இப்ப என்ன அப்படின்னா இந்த அதாவது நானும் ரவுடி தானே நான் பாமாயிட்டையா அப்படின்னு சொல்றேன். இப்பவும் திமுகவுக்கு உண்மையான பலன் நிரூபிக்கப்பட்ட பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். அது கிட்ட நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 8% அதுக்கு நீ அதை தொடரியான்னு பாப்பா, அதே பெரிய விஷயம். நான் சும்மா சொல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வாயை தூக்கிட்டு வெளியில வரையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் கூட குறையும். ஒரு ரசிகர்களே 2வது பார்க்க வர மாட்டான். என்ன நீ பேசுற பேச்சு, ஏன்னா ரிப்பீட்டட் டயலாக்ஸ், ஒரு மாற்றம் உண்டா பாருங்க. உடனே நான் அதாவது எனக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கிறார். எனக்கு பாண்டிச்சேரியில எதுக்குடா நெருக்கடி கொடுத்தா கேள, உனக்கு தில் இருந்தா தெனாவட்டு இருந்தா நீ அதை கேட்டிருக்கணும்ல. அதை விட்டு திமுக கொடுக்குதுன்னு சொன்னா ஸ்டாலின் என்ன திட்டமிட்டா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏங்க அவங்க ஸ்டாண்டர்டு எஸ்ஓபிங்கிற ஒன்னே ஒன்னாலதான் வந்தது. அதற்கு முன்னாடி யாருக்கும் அவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. சில விஷயங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லி செய்யுங்கன்னு. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லி உன்னை வகுத்து அதை கையில போடு கையெழுத்து, இதுக்கு மேல செய்யாதுன்னு சொல்ற அளவுக்கு நெருக்கடி வந்துச்சு. இன்னொன்னு, நீ இப்பதானே சொல்ற, நீ என்ன சொல்ற கடைசி பேசி முடிச்சிட்டு கடைசியில சொல்ற, தயவு செஞ்சு நண்பா நண்பீஸ் பின்னாடி வந்து என் காருக்குள்ள விழுந்துறாதீங்க. உனக்கு இப்பதான் தெரியுதா? 47 பேர் செத்ததுக்கு அப்புறம் 2வதா ஒருத்தர் வடமாநிலத்தவர், அதாவது மகாராஷ்டிராக்காரர் சூரஜ் வந்து விழாவில செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து என் பைக்குள்ள விழுந்துடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையிலும் செத்துட்டு போயிட்டீங்க, இனிமேல் கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு அர்த்தம். எவ்வளவு இலக்கியத்தனமான பேச்சு. அப்ப நீ ஏன் ஆபரேட்டிங் சிஸ்டம், நீ ஏன் என்ன வைக்கிற? அதான் ஆம்புலன்ஸ் கூட இன்னொரு சிக்கல் என்னன்னாக்கா எல்லாம் கட்டுப்பாடா இருக்குன்னு சொல்றாரு. அதே சமயத்துல இன்னைக்கு ஆம்புலன்ஸை வழிவிட விடாம ஆம்புலன்ஸையே மறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கட்டுப்பாடுல அந்த கூட்டத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க இல்லையா? இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இது என்ன சொல்ல வரீங்க சார்? அதாவது இதை நான் வந்து விஜயின் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலைங்க. ஒரு நடிகனை பார்க்க போகிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த நிமிஷத்துல எப்படியாவது பாத்துடலாமாங்கிற வேகம் இருக்கும். விஜய் வந்ததுக்கு அப்புறம் அது கூடிருச்சு. நீங்க எந்த ஊர் ரசிகனுக்கும் பகுத்தறிவோடலாம் அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு தேவை அந்த கூட்டத்துக்குள்ள போய் அந்த தரிசனம் தான் அவனுக்கு. அத்திவரதர் வந்தாரே, அவன் ஒரு பொம்மையை பாக்குறதுக்கே காத்து கிடந்த கூட்டம் தானே இது. அதனால நடிகர்களை பார்க்க வருகிற கூட்டத்துக்கு ஒரு பகுத்தறிவு இருக்காது. அப்ப டிசிப்ளின்ங்கிறது ஒரே நாள்ல வராது. அது வந்து ஒரு கல்ச்சர். நீங்க ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி மாதிரி, ஒரு நார்வே ஸ்வீடன் மாதிரியோ அல்லது ஒரு ஆஸ்திரேலியா ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல எல்லாம் இந்த நடிகர்களுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. செல்லா காசு அவர்கள். நான் மேடையில நடிச்சியா போனியா உன் வேலையை பார்த்துட்டு உன்னோட எனக்கு நடிகை பிடிச்சிருக்கா வீட்டுல போய் படுத்துக்கிட. அதுக்கு மேல இந்த நடிகர்களை மனுஷனாக, அதாவது வேற எதுவும் மதிக்க மாட்டேன். என்னைய மாதிரி ரத்தமும் சதையும் எல்லா வியர்வை எல்லா அழுக்குகளும் அலங்களும் உள்ள ஒரு என்ன சொல்றதுன்னா பட்டினத்தார் பாஷையில சொன்னா 9 வாய் புண் கொண்ட சொத்து துருத்தினி, இதுக்கு மேல வந்துட்ட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பாங்கு வந்து வடநாடுகள் மேலை நாடுகளில் உண்டு. இங்கே நாம வந்து ஒரு சாதாரண நாடு. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் பகுத்தறிவை மக்களுக்கு பழக்கினாலும் அவர்களுக்கு அறிவு வளரப்போவதில்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் ஒன்றை வருது. இதுல பண்பட்டு பகுத்தறிவு எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டக்கூடாது. ஏன்னா பகுத்தறிவை ஊட்டியதுனாலதான் கோடிக்கணக்கான மக்கள் வீட்டுல இருக்காங்க. உன்னை பின்பற்றி வருகிற தற்கொலை கூட்டத்தின் ஒரு பகுதி இப்படி அலப்பற பண்ணுகிறது. நான் என்ன சொல்றேன், அவர்களை அடக்கி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அஜித்குமார் தன்னுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துறாருல, டே உட்கார் கீழே, இப்படி செய், கை சத்தம் போடாத சொல்றாருல. நீ எப்ப சொல்ற, நீ எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நீ கம்பத்துல ஏறா, மேல இருந்து தம்பி கம்பத்துல ஏறாதரா அப்படின்னு சொல்ற. ஏன் முதலே சொல்றதுக்கு உனக்கு எங்க போச்சு? டிசிப்ளினை நீ கத்து கொடுத்துருக்க முடியும், கூட்டத்தை ஹேண்டில் பண்ணிருக்க முடியும். அது ஒரு மாப் சைக்காலஜி. நீ கூட்டம் அத்துமீறாத, என்கிட்ட நின்னா சத்தம் இல்லாம இரு. ஒண்ணும் இல்லைங்க, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பசங்க எல்லாம் ஒவ்வொன்னு கத்திட்டு இருப்பாங்க. நீங்க அதான் ரொம்ப கராரான சார்லாம் வந்துட்டு, ஏய் சத்தம் போடாத, யார் அது அப்படின்னா பின் டிராப் சைலண்ட் ஆயிரும். வாத்தியார் வந்துட்டாருன்னா இந்த இடம் அப்படியே மாறிடும். அப்ப அந்த வாத்தியாருக்கு
எத்தனை கூட்டம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்குல்ல. அதே தானே அஜித்குமார் செஞ்சாரு. அதே தானே சிம்பு செஞ்சாப்புல ஒரு தடவை ஒரு மேடையில. அப்ப அவர்கள்ட்ட சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம் இவன் கால கழுவி குடிம்பாங்க, இல்ல இவன்கிட்ட வாங்கி குடிம்பாங்க. அதே மாதிரி அவர்கள்ட்ட வாங்கி குடிக்கணும் நீ. நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த தெரியாது நீ இந்த நாட்டை எப்படி நீ கட்டுப்படுத்திடுவ? இன்னொன்னு, நான் பொறுப்புணர்ச்சி உடையவன், நான் ரொம்ப இந்த மக்களுக்காக பொறுப்பாக கவனமாக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு மக்கள் நம்புறாங்கன்னு சொல்ற. அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த மக்கள் செத்தப்பையா நீ அங்க நிக்காம ஓடி வந்த? உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? இந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்ச? முதல்ல ஒரு ரசிகனையே நீ பாதுகாக்க முடியலையே, நீ எப்படி இந்த சமூகத்தை பாதுகாப்ப? இந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். ஓகே ஓகே ஓகே. வழக்கமான விமர்சனங்களை கடுமையா வச்சிருக்கிறீங்க. அது அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாதம் சொல்ல அரங்களுக்கு நேரம் பண்ணிட்டு நன்றி.